ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக மாதுளம்பழம் வச்சு ஒரு ஹல்வா பண்ண போகிறேன். வாங்க அதுக்கு என்னென்ன தேவை எப்படி பண்ணுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹல்வாவுக்கு நான் மாதுளம்பழம் 5 பழம் உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு ஜூஸ் வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். திப்பிலாம் இருக்கும், ஸோ அதனால தான். எந்த திப்பியும் இல்லாமல் வெறும் நம்மளுக்கு ஜூஸ் மட்டும் இருந்தால் போதும். நான் இதில் வேறு எந்த தண்ணியும் சேர்க்கல. 5 மாதுளம்பழம், ஒரு டம்ளர் பால் நல்லா வடிகட்டியாச்சு. திப்பியெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. ஓகே, ஜூஸ் நல்லா திக்காக கிடச்சிருச்சு. இது அப்படியே ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போது சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். டம்ளர் வந்து ரொம்ப சின்ன டம்ளர் தான், அதில் 3/4 டம்ளர். இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம மாதுளம் ஜூஸில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கனமான கடாயை வச்சுக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காயட்டும், காஞ்சி உருகட்டும். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம ஊற்றின நெய்யும் அப்படியே இருக்குது. இப்போ அந்த நெய் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மாதுளம்பழம் ஜூஸ் மிக்ஸை எடுத்து ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம் இல்லை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம். இப்போ இனிமேல் நம்ம இதை கைவிடாமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம், கட்டி பிடிக்கும். ஸோ கைவிடாமல் கலரிட்டே இருந்தால் தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அந்த சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாதுளம் பழம்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கும், ஸோ அதனால் நம்ம சர்க்கரை கம்மியான அளவுலேயே சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கலருக்காக கொஞ்சம் கேசரி கலர் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதே நேச்சுரல் கலரோடு கூட செய்யலாம். ஓகே, டைம் ஆக ஆக நல்லா கெட்டியாகுது பாருங்கள். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கெட்டியாக நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டே இருந்தேன். நல்லா பாருங்கள் திரண்டு வருது ஹல்வா பதத்துக்கு. இதே மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக இந்த ப்ராசஸ்க்கு எனக்கு ஒரு 15லேருந்து 18 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள் ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடாயிலேயே ஒட்டாமல் வருது. நம்ம எந்த பக்கம் திருப்பினாலும் ஒட்டாமல் வருது பாருங்கள். நல்லா ஹல்வா பதத்துக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மாதுளைப்பழம் ஹல்வா ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.